உங்கள் அனைவரையும் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த உப்புமா அப்படின்னாலே பிடிக்காது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சம்பா ரவையில் வச்சு கோதுமையை வச்சு சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வெஜிடபிள் உப்புமா நான் இன்னைக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த சம்பா ரவை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு இந்த சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதில் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பீன்ஸு, ஒரு கேரட்டு, 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீத்தி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, தோல் நீக்கிய இஞ்சி, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள் கோதுமை சம்பா ரவை உப்புமா பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இழுப்பு சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தோல் நீக்கிய இஞ்சியும் அதில் போட்டுடுறேன். கீத்தி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாயும் அதில் நான் போட்டுட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கடுகுலாம் வெடித்த பிறகு அதில் ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு வெஜிடபிளாக முதல்ல தக்காளி, அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணுறேன். லேசாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்ல அதை வதக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் அதை வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை ரவை சம்பா ரவை உப்புமா நல்ல உதிராக பண்ணணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த சம்பா ரவை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு வெஜிடபிளாக அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுறேன். இந்த 350 கிராம் அளவுக்கு சம்பா ரவைக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இதுதான் சம்பா ரவை. நிறைய பேருக்கு இந்த சம்பா கோதுமை ரவை அப்படின்னாலே தெரியாது. நம்ம அடிக்கடி இந்த பாம்பே ரவை வச்சு தான் சாப்பிட்ருப்போம். இந்த சம்பா கோதுமை ரவை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பிடணும். ஆக்சுவலாக இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அவங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் தண்ணீர் ஆட் பண்ணிட்டேன். லேசாக கிளறி விட்டுட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா பெருசாக வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். காய்களை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடறோம். அது தண்ணீர் கொதித்த பிறகு இந்த ரவை, இந்த கோதுமை சம்பா ரவையை அதனோட ஆட் பண்ணிவிட்டு நல்ல கிளறிணும். நல்ல அடிவட்ட இந்த காய்களோடு சேரணும். நல்ல அதை கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல உதிராகிடும். இந்த சம்பா கோதுமை ரவை உப்புமா இப்போ தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கரெக்டாக செய்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும் இந்த கோதுமை சம்பா ரவை உப்புமா. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து பாருங்கள். நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்.